தமிழுக்கும் தாய் மண்ணுக்கும் வணக்கம் என காக்க அளித்து வருகின்ற அனைத்து இனிய உறவுகளுக்கும் வணக்கம். நாங்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்போ யாழ்ப்பாணம் நோக்கி ஒரு பயணம் போய் கொண்டிருக்கிறோம். இது வருஷத்துக்கு முதல் நாள் என்று சொல்லி சொன்னால் தமிழருக்கும் சிங்களவர்களுக்கும் உரிய இந்த புத்தாண்டு தினத்தில் சிங்களவர் பழைய வருடம் என்று சொல்லி ஒரு வேலையும் இல்லாமல் இருப்பினம். அதால் வீதிகள் எல்லாம் வெறிச்சோடி இருக்கும். உங்களுக்கே பார்க்க தெரியும். இப்போ காட்டுறேன்னு பாருங்கள் ஹைவே எப்படி இருக்குன்னு சொல்லி. பழைய வருடம் அதற்கான புண்ணிய காலம் என்று சொல்லப்படுற நேரங்களில் அவைகள் வேலையே ஒன்றும் செய்யாமல் இருந்து விரதம் மாதிரி இருந்து பிறகுதான் தலைக்கு நீராடி தங்களுடைய புதிய வருட கொண்டாட்டத்தை வெடியெல்லாம் சுட்டு ஆரம்பிப்பார்கள். கிட்டத்தட்ட நாங்கள் இந்த காலத்தை இங்கே சீவிச்சோமாக இருந்தால் வருஷ காலங்கள் எங்கேன்னா அந்த வருஷத்துக்கு வர ஒரு கிழமைக்குள்ள ஒரு சாமானுமே வேண்டியில்லாத நிலவரம் மாதிரி எல்லா இடமும் பூட்டி இருக்கும். அநேகமாக வருடப்பிறப்பு கொண்டாட்டம் எங்களுக்கு யாழ்ப்பாணத்திலே தான் இருக்கும் எப்போவுமே. நாங்கள் அதுக்காக போய் கொண்டிருக்கிறோம். போயேக்கில் மிக மிக நீண்ட நாட்களுக்கு அப்புறம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். போயேக்கில் சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்துக்கொண்டு போவார். NLDB என்று சொல்லி இலங்கை முழுக்க இருக்குது பால் சபையோட ப்ராடக்ட். நாங்கள் இப்போ அந்த இடத்துக்கு தான் ரங்க போகிறோம். அங்கே சேர்ந்துருக்கிற இடம் வந்து நாரம்மலைவில் அது இருக்குது. பஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது. எல்லா இடமும் ஓஃபாக இருந்ததுக்கு நாரம்மலைவில் கொஞ்சம் சில டவுன் இருந்துச்சு. ஆட்டுப்பால் இருக்குது, மாட்டுப்பால், நெய், அப்படி கொஞ்சம் ப்ராடக்ட் இருக்குது. இலங்கை முழுக்க இருக்கக்கூடிய சில்லறை அங்காடியாக இருக்கும் இந்த இது. நாங்கள் இப்போ வந்து பால் குடிச்சிட்டு போக போகிறோம். எது குடிக்கிறீங்க? ஆட்டுப்பாலா, மாட்டுப்பாலா, கதுளை பாலா? தேங்காய் பானி தான். பனி கோட் மில்கை வந்து இப்போ 3 ஆடுகள் பிடிக்க போகுது. மில்க் டஃபீமா அதுக்கு தான் நாங்கள் லைன் பண்ணி வைக்கோம். பாருங்கள், நீங்கள் என்ன பால் குடிக்க போகிறீங்கன்னு சொல்லி எல்லாரும். சரி, இது நான் வந்து கொஞ்சம் கேஸ்ட்ரிக்காக இருக்கிறதால யோகர்ட் சாப்பிடலாம். இதில் இப்படி ஒரு சின்ன இடம் காட்டி வச்சுருப்பாங்க. அதோடு சேர்ந்த மாதிரி இவங்களோட NLDB எல்லாத்துக்குமே தென்னந்தோப்பு இருக்கும். தென்னந்தோப்பில் இருந்து செய்யப்படுகிற தேங்காய் எண்ணெய் அதுகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த இடம் வேறு இடங்களில் இருக்குது. பாருங்கள் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி. அனுராதபுரம், போபத்தலாவை, குளியாப்பிட்டிய, கெண்டி, பொலன்னறுவை, நிக்கவரட்டிய கணக்கு இடங்களில் இருக்குது. இப்பொழுது எங்களின் சின்ன குட்டி ஆடு வந்து ஆட்டுப்பாலுடன் ஒரு மில்க் டஃபியை சாப்பிடுறார். நாங்கள் இப்படியே வழியில் வர அழகான சம்பவங்களை பார்த்து கொண்டு போகலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு தொடர்ச்சியான கதை மாதிரி இருக்கும். பாருங்கள், நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு அழகான vlog. இதில் வந்து ஆட்டுப்பால் கோட் மில்க், அது வந்து ஒரு போத்தில் 299 ரூபா, 200 ml. பரவாயில்ல, ஆட்டுப்பால் வந்து சத்தானது, அது எல்லா இடம் கிடைக்காது. ஆறாதான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு குடிச்சு கொண்டிருக்கா. கவு மில்க் எடுத்துருக்கலாம். எதுக்காக நீங்கள் கோட் மில்க் எடுத்துறீங்கன்னு சொல்லி. இதில் வந்து சீற்றடும் இருக்கிறதால ஆட்கள் வந்து சாப்பிட்டு செல்வார்கள். இன்றைக்கு எப்படி வெளிக்கிட்டு வரவங்களுக்கு இப்போம்மா இவங்களை உங்களுக்கு பழைய வருஷம் இல்லையான்னு சொல்லி கொண்டு சாப்பிட்டு கொண்டிருக்கணும். நாங்கள் போவோம். ஆனால் கொஞ்சம் இந்த மில்கை கஷ்டப்பட்டு குடிச்சிட்ருக்கேன். ஏன்னப்பா கோட் எடுத்தது கவு எடுத்துருக்கலாமே. ஓகே ஹடு ஒரு மாதிரி கோட் மில்க் எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சு வடிக்கிறதுக்காக மத்தியான நேரத்தில் வந்து இது ஆடு மாடுலாம் உலாவி கொண்டிருக்கும். அதை விட இயற்கை உரங்களும் இங்கே இது கொண்டு தான் இருப்பாங்க. சோட்டிஸ் டைப்பில் கொஞ்சம் சாப்பாடும் இருக்கும். நீங்கள் விருப்பம் பண்ணி சொல்லிச்சேன்னா சாப்பிடலாம். காலை சாப்பாடு இடியப்பம் முடிச்சானல்லன்றதுக்காக நாங்கள் வந்து இப்போ போயிட்டு வழியில் இடியப்பம் ஒன்று சாப்பிட்டு கொண்டு போவோம்.
நாங்கள் வந்து காலை சாப்பாட்டுக்காக ஒரு இடத்துக்கு வாங்கிட்டோம். ஆவில் க்ரீன் வில்லேஜ் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் ரூம் எல்லாம் இருக்குது. ஏலைன் கட் மாதிரி அமைந்த வீடு. நாங்கள் இதில் நிறைய இடங்கள் இப்படி சாப்பாட்டுக்காக தெரிவு செய்து வச்சுருக்கோம். சாப்பிடக்கூடிய நீச்சான சாதாரண சாப்பாடு இடங்கள். போயிட்டு காலை சாப்பாடு சாப்பிட்டு கொண்டு போகலாம். நான் இந்த இடத்த காட்டுறது வந்து நீங்களும் வருகிற நேரம் உங்களுக்கு உதவும் என்பதுக்காக காலை சாப்பாடு வந்து புஃபேக்காக இருக்கும். இதில் வந்து நாங்கள் தனியாக ரைஸ் அண்ட் கறி இருந்ததால் சாப்பிடல, வேறு கடையை பார்ப்போம்னு போட்டோம். அநேகமாக இடியப்பம் இருக்கிறது, இன்றைக்கு இல்லை. அதை கல்காமோடியில் ஒரு கடையில் சாப்பிட போகிறோம். நாங்கள் இன்றைக்கு வருஷ நாள் என்பதால் கடையில் அவ்வளோ திறந்திருக்கோம். அதில் இடியப்பம் இவ்வளோ தான் கிடைச்சது. மற்ற சோட்டீஸ் இருக்குது. ஒரு சுமாரான கடையாண்டு சாப்பிட்டுட்டு போகலாம். நாங்கள் கல்காமோவில் சாப்பிட்டுட்டு வடிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து கொஞ்ச நேரத்தால் அனுராதபுரத்தை வந்து அடைஞ்சிடுவோம். கல்காமோவை குருநாகலில் காணப்படக்கூடிய ஒரு இடைப்பகுதி. அதை கடந்து நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். நாங்கள் அனுராதபுரத்தில் நிறைய இடங்கள் பார்த்துருக்குறோம். அதில் வந்து பிள்ளைகள் வேறு பருவத்தில் பார்க்குறதால மறந்து போயிடுறது. ஆராகி சுற்றாடல் பாடத்தில் வரலாறு பகுதியில் போய் கொண்டிருக்கிறதால நாங்கள் இப்போ எங்களோட பயணத்தில் ஆங்காங்கே சில இடங்களை பார்த்து கொண்டு போவோம். அன்றைக்கு என்ன பார்த்துனாங்க? ஆரா ஜேதவன ராமையா அபயகிரிய, மற்றது நிறைய ஏதோ பார்த்ததே ரெட்டை குளம் என்று சொல்லப்படுகிற குட்டம் பொக்கணும் பார்த்துனாங்க. இன்றைக்கு வெஸ்ஸகிரிய பகுதிக்கு வந்திருக்கோம். இதில் எல்லாம் ஏற்கனவே வீடியோ செய்திருக்கேன். என்ன எல்லோரும் இருக்கணும், வாங்கி போவோம். இது ஏற்கனவே தனி வீடியோக்கள் எல்லாம் செய்திருக்கேன் உங்களுக்கு. இன்றைக்கி இது ஒரு மிக நீண்ட கதையில் இது ஒரு சிறிய பகுதி கதை. தேவானம்பிய தீசன் காலத்தில் தவ சிரேஷ்டர்கள் வாழ்கிறதுக்காக ஒதுக்கி கொடுக்கப்பட்ட குகை பகுதி தான் இது. இதில் நிறைய பழைய கால எழுத்துக்களை பார்க்கலாம். 2 குகை பிளந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கும். இப்போ அதிகமாக வெளிநாட்டுக்காரர்கள் வந்து கொட்டுன்றதால இந்த பகுதியில் இப்போ வெள்ளைக்காரரையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. பாருங்கள், முன்னுக்கு போய் கொண்டிருக்கிறோம். டூரிசம் இப்போ கொட்டி கொண்டிருக்குது. திரும்ப வந்து எங்களுக்கு இந்த இடங்களை கொஞ்சம் எடுத்து போட்டிங்கன்னா நல்லா இருக்குமென்னு சொல்லி நிறைய பேர் கொமெண்ட்ஸ்லேயும் மெயில்லையும் கேட்குறதால மீண்டும் நாங்கள் அடுத்த சுற்றுக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம். மேலே எப்படி ஏறி போகணும். இதில் உள்பகுதியில எல்லாம் சீரியவில் இருக்கிற மாதிரி நிறைய எழுத்துக்கள் இருந்தது. இந்த விளிம்போரமாக பார்த்தீங்கன்னா விளங்கும் உங்களுக்கு. பல எழுத்துக்கள் அடிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டிருக்கு. அப்படியாக இருந்தாலும் தமிழ் எழுத்துக்களை நாங்கள் இதில் பார்க்கலாம். இதை நித்திரை செய்கிறதுக்காக அந்த காலில் எடுக்கப்பட்ட இடங்கள். இதை அவங்களுக்கு விளங்கப்படுத்திக்க ஆக்கள் இப்படி எடுத்துக்கொண்டிருக்கணும். சிறிய பகுதிகள் இருக்குது. குஞ்சிக்கால்களால் நடந்திருப்பாங்க போல இருக்குது இந்த படிகளில். இங்கால வந்து தவம் இருக்கக்கூடிய இடங்கள், தவம் செய்யக்கூடிய இடங்கள் இப்படி புகையின் குளிர்ச்சியான உள்பகுதியில் காணப்பட்டது. எடுங்க இதில் வடிவா பழந்தமிழ் எழுத்துக்களை நீங்கள் இதில் பார்க்கலாம். எஞ்சி இருக்குது. அதை விட சித்திர வடிவ எழுத்துக்களும் இருக்குது. உங்களுக்கு கொண்டே காட்டுறேன். புகை ஒன்று கொண்டே இருக்குது. இங்காலி பக்கம் தூரவா எடும்ப மனம் இல்லாமல் படுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் இங்காலி பக்கங்கள் தனியாக வெளிச்சோடி தான் கிடக்கு. இப்போ வந்து இந்த இடங்களையும் கூட்டி கொண்டு வந்து காட்டி கொண்டிருக்கிறாங்க. அதில் சிறிய மலைப்பகுதிகள் நிறைய உடைஞ்ச துண்டுகள் இருக்கும். ஒரு சிறிய மலைக்கொன்று மேலே நின்று பார்த்தோம்னா இப்படி தெரியும் திரைப்பகுதி. நாங்கள் மேலே ஏறலாம். மேலே ஏற போகிறோம் இப்போ.
இதில் எழுத்துரு வடிவங்கள் காணப்படுறதுக்கு இப்படி எல்லைப்படுத்தப்பட்டு காவலிட்டு வச்சுருக்குறாங்க. ஆனால் அதில் வந்து எழுத்துக்கள் அழிஞ்சிட்டு இப்போ மிஞ்சி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். கிட்டவா காட்டுன்னு பாருங்கள். அதே மாதிரி இங்காலையும் இருக்குது. இங்கால உள்ள பகுதி அழிவடைந்த நிலையிலே இருக்குது. நாங்கள் மேலும் போகலாம். இதில் இது பார்க்குறதுக்கு ஜேதவன ராமிய அபயகிரிய ரூவன் வலிசாய பல விகாரிகள் எங்களோட கண்ணுக்கு இப்போ தெரிஞ்ச ஒன்று இருக்குது. இந்த பாதையால் நாங்கள் இறங்கி வரலாம். இப்படி இறங்கி வந்து அங்கால போனோம்னு சொல்லி சொன்னால் பழந்தமிழ் எழுத்துக்களுக்கு முதலுள்ள சித்திர வடிவ எழுத்துக்களை காணலாம். இது ஒரு அற்புதமான இடம். ஹிப்ஹாப் தமிழை ஆய்வு செய்து கொண்டிருந்த நேரம் நாங்கள் இந்த இடத்துல ஃபோட்டோஸ் கூட நிறைய அனுப்பியிருந்தோம். அவருக்குமே இல்லை, அவரை தான் பார்க்கல. நீங்கள் வர நேரங்களில் இந்த இடத்த பார்க்கக்கூடியதாக இருக்கும் என வந்தால் பாருங்கள். அனுராதபுரத்தில் இருக்கக்கூடிய பெசகிரி என்ற பழந்தமிழ் எழுத்துக்கள் காணப்படக்கூடிய இடம். இதில் வந்து தாப்பலும் பிள்ளைகளும் 3 பேர் நிற்கிறேன். மிஞ்சால நான் சொன்னேன் இந்த பகுதியில் தான் உள்ளுக்கு கீழ் நோக்கி போய்க்கல. நீங்கள் முன்னோர்களா? யாருக்கு முன்னுக்கு நிற்கிறதால முன்னோர்கள். எனக்கு இந்த இதோட மூவ் பண்ண பயமாக தான் இருக்குது. ஏன் கட்டாயம் விடுவோமா? சரி, நான் செருப்பை கலாட்டிட்டு போவோம். இவன் நிறைய பயக்கதைன்னு சொல்லினேன். இந்த கூ மாதிரி இருக்க ஏரியா கீழே ஒரு பள்ளமான கோயில் இருக்குது. அதுக்குள்ளே சித்திர வடிவ எழுத்துக்கள் இருக்குது. பார்ப்போம். கொஞ்சம் சறுக்கு பாதையில் வந்து நாங்கள் செருப்பை கலாட்டிக்கிட்டால் சுகமாக இருக்கும். தண்ணியல் வழக்குகள் இல்லாட்டி இலகுவாக ராங்கிக் கொள்ளலாம். நான் கீழே ராங்குவோம். இப்போ அப்பாடி இங்கே நிறைய குளியல் இருக்காரா? அதை போய் காட்டுங்கப்பா. நிறைய குளியல் இருக்குது. அச்சன் சும்மா இருங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ண வேணும். சரி சரி, இந்த குளியலை பார்த்து மெதுவா தலையை குனிஞ்சு போ. தலையை குனி. தலையை குனி. அப்போ இங்கே நிறைய குகை இருக்கு. என்ன இப்படியே நிறைய குகை இருக்கு. அங்கே இருக்கா? திரும்பி ஏழுங்க. இது தண்ணி வந்தால் தென்பாட்டுக்கு வடிஞ்சு போகிறதுக்காக ஒரு பாதையோடு செய்திருக்கிறாங்க. பழந்தமிழ் எழுத்துருக்களை நீங்கள் இங்கே பார்க்கலாம். சிங்கம் வசித்ததா மனிதர் வசித்ததான்னு நினைக்கக்கூடிய பாரிய குகைகள் இருக்குது. இந்த குகைக்குள்ளால் நாங்கள் வந்தோம். இப்படி சுற்றி போகலாம். இது ஒரு பெரிய ஒரு ஏரியா. இதில் வந்து நிறைய இடிபாட்டுக்கு பிறகும் இவ்வளோ இடங்கள் மிஞ்சி இருக்குது. குட்டி குட்டியான சிறிய குன்றுகள். இந்த பயண பாதையில் நாங்கள் திரியேக்க கிட்டத்தட்ட இப்போ 20 வருடங்களாக வந்து கொண்டிருக்கிறோம். 20 வருடமாக நாங்கள் வந்து திரியேக்க எவ்வளோ இடங்கள் திருப்பி சிதைவுக்குள்ளாகி இருப்பதையும், முனிவர்கள் வாழ்ந்த இடமாக தேவானம்பியதீசனால் தானமாக கொடுக்கப்பட்ட இந்த இடம் இப்போ வந்து விகாரைகள் அமைக்கப்பட்ட இடம் என்று சொல்லி கதையும் மாற்றப்பட்டிருக்கிறத நாங்களே பார்க்கலாம். திரும்ப பார்க்குறதால எங்களுக்கு விளங்குது. ஏன் திரும்ப வரேன்னு சொல்லி நினைப்பீங்க. இவங்கள பாட புத்தகங்கள் எல்லாம் இருக்குது. தனியாக பாடத்துக்கு கண்டிப்பாக சுற்றாடலாம் கூட செய்ய நீங்கள் பார்க்குறீங்க. நான் நிறைய ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் செய்திருக்கேன் அனுராதபுர வீடியோக்கள் எல்லாம். நீங்கள் அவ்வளவு விரும்பி பார்க்கல. இப்போ இலங்கைக்கு வந்து வெளிநாட்டவர்கள் கொட்டுப்படுற காலம் அவர்கள் கேட்டதுக்காமே நாங்கள் திருப்பவும் டூரிசம் வீடியோவில் எடுக்கலாம்னு சொல்லி தொடங்கியிருக்கோம். ஊர்கள் போட்டால் பார்க்குற அளவுக்கு நீங்கள் டூரிஸ்ட் பிளேஸில் அவ்வளோ விரும்பி பார்க்குறீங்கள, ஊரண்டேக்கில் எந்த ஊரன்ற அந்த உணர்வோடு பார்க்குற ஃபீலிங் உங்களுக்கு இருக்கிறீங்கள. இப்போ பல பேர்ட்ட வேண்டுகோளுக்காமைய மீண்டும் வந்து ட்ராவல் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தொடங்கியிருக்கோம். அதில் இன்றைக்கு நீங்கள் அனுராதபுரத்தில் சில இடங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். வேறு ஆள் படிப்பிச்சேன் நான். என்ன வேர்? நோ தாங்கும் வேர். மேலே இந்த வந்து தொங்கி கீழே நிலத்தில் முட்டினோன்னா வேற மாறும். சரியா? அது பக்கத்தில் நிற்கிறது பார், ஆலமரம். ஆலமரம் ஏற்கனவே தெரியும். எது? அது சரி, இதுதானே. இதுவும் வந்து மண்டி வேர் தானே, ஒரு கண்டல் வகை தாவரம். இங்கே பாருங்க, அதுவும் கீழே போய் சேர்ந்தோன்னா பெரிய வேரா மாறிட்டாங்க. நோ
இது ஆலமரம் இல்லை, ஆலமரமாய் வேறு மரம். வெசைரி பகுதியில் அதை பார்க்குறதுக்காக நிறைய வாகனங்கள் வந்திருக்கு. முந்தி இந்த இடம் கொஞ்சம் மோஃபான இடம்மா, ஏன்னா பழமையான அனுராதபுரத்தில் இருக்கின்ற வரலாற்று இடங்களை விட இது இங்கே கொஞ்சம் தள்ளி இருக்கிறதால இதுக்காக வரது குறைவு. இப்போ வந்து நிறைய வாகனங்கள் வந்து நிற்குது. ஏன்னு சொன்னால் எங்களோட நாட்டுக்காரர் மட்டுமல்ல, வெளிநாட்டவர்கள் வெள்ளைக்காரர்களோட வருகை அதிகரிச்சிருக்கிறதால இப்போ எல்லா இடமுமே இருக்குது. நாங்கள் வடக்குக்கு போகிறதால வடக்கில் பல இடங்களையும் இந்த முறை பார்க்கக்கூடியதாக இருக்கும். வாங்க நாங்கள் இப்படியே எங்களோட வாகனத்தில் ஏறி தொடர்ந்தே பயணம் செய்யலாம். நாங்கள் அடுத்தது 6ஆவதுக்காக பார்க்க போகிற இடம் வந்து ரன்மசு உயன்னு. ரன்மசு உயன்ன்றது அடுத்த கோள்களுக்கான திறவுகோல், அடுத்த கோள்களுக்கு பயணம் செய்வதற்கான திறவுகோல் காணப்படுற இடம். நீங்கள் வெளி கோள்களுக்கு போகக்கூடிய கேட்ஸ் எல்லாம் இங்கிலீஷ் படங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அது மாதிரியான ஒரு கேட் ராவணன் பயன்படுத்தியது இலங்கையில் இருக்குது. அதை வந்து பாதுகாக்காத ஒரு நிலையில் மிக மோசமாக தான் இருக்குது. நான் அது முதல் உங்களுக்கு தனி வீடியோவாக எடுத்து போட்டிருப்பேன். அண்டங்களுக்கான திறவுகோல், அந்த இடத்தையும் நாங்கள் பார்த்து கொண்டு போகலாம். இதுக்களால் போகணும். பக்கத்தில் நிறைய குளங்கள் இருக்கிறதால இதுக்களால் செழுமையான தண்ணி கால்வாயாக ஓடிக்கொண்டு இருக்குது. வாங்க உள்ள போகலாம். பல்லாண்டுகளான புளிய மரம் ஒன்று இப்படியே கீழே பிளந்து போய் சரிஞ்சு கிடந்து வளருது. புளிய மரம் சில பிளக்க இயலாது. இதில் வந்து செக்குக்கு பயன்படுத்தப்படுகிற செக்கு, நெய் ஊற்றுறதுக்கு, எண்ணெய் ஊற்றுறதுக்கு பயன்படுத்துகிற செக்கு செய்யத்தான் பாவிக்கிறது புளிய மரம். இப்போ பிரதானமாக முந்தைய என்னென்ன பாவனையில் இருந்துச்சோ தெரியாது. இதுக்கு மேலால் ஏறி போனால் தான் ஏலியன் சிறப்பாதையாக இருக்கக்கூடிய அந்த திறவுகோல் வரும். இப்போ எல்லாம் பல காலத்தில் டெக்னாலஜி பலமாக வளர்ந்துருக்குன்னு சொல்லப்படுற காலத்தில் முந்தைய அதை விட டெக்னாலஜியாக இருந்திருக்கிறாங்க. வெளிக்கோள்களுக்கு எல்லாம் மிஸ் சென்டர் கொஞ்சம் நேரத்தில் போய் வந்திருக்கிறாங்கன்றது நாங்கள் இப்போ கண்கூடாக பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது 10 செத்தியான இடங்களுக்குள்ள தான் இந்த இடங்கள் இருக்கும். பெருசாக மெயின்டைன் பண்ணப்படுறதில்ல. எங்கே இதை பற்றி விளங்கப்படுத்துறதுக்கு கூட ஒரு ஆள் தெளிவாக நிற்கிறதில்ல. இப்படியான இடங்களாக தான் இந்த இடங்கள் இருக்குது கைவிடப்பட்ட நிலையில். அவங்ககிட்ட போய் பார்ப்போம். இதான் எங்களோட கேலக்ஸி மேப். கிட்ட காட்டுங்கப்பா, கேலக்ஸி மேப். இதில் இருந்து எங்களோட மூத்த மகள் முதல் இருக்கா ட்ரை பண்ணியிருப்பா வேறு கோளுகளுக்கு போகிறதுக்கு. வெளிக்கிட்டு போகல எலக்ட்ரானிக் டிவைஸ் ஒன்று அதில் வச்சிங்கன்னா அது அந்த எல்இடி பல்ப் எரிஞ்ச கொண்டு டிடிடின்னு சத்தம் கேட்கும். பிரவீன் மோகன் வீடியோ பார்க்குறாக்கள் அதில் பார்த்துருப்பீங்க. இந்த சீட்ஸில் இருந்து தான் அடுத்த கோளுக்கு போகிறதுக்கான முயற்சி, அடுத்த கோள் மண்டலத்துக்கு போகிறதுக்கான முயற்சி இருக்கும். இது ஒரு கேலக்ஸி கேட் உண்டு. ஆரா ட்ரை பண்ணுங்க போகிறீங்களான்னு. இதுதான் ராவணன் நீராடிய பொய்கை. ஆரா ராவணன் நீராடின பொய்கை பாருங்களேன். நான் முதல் வெசகிரிய விலை பார்க்க இருந்தாக்கள் இப்போ இங்கே நிற்கிறாங்க. ஒரு பெரிய மாளிகை மாதிரியான தோற்றத்தில் உள்ள அமைப்பு உடைஞ்சு போய் கிடக்கிறதோட கீழே கேணி மாதிரியான படிக்கட்டு அமைப்பு இருக்கும். இதுக்குள்ள இப்போ தண்ணி இல்லை, வற்றி போயிருக்கு. அதோட சேர்த்து அங்கே தண்ணி வெளியேறுது. குளத்தில் இருந்து வந்து தண்ணி வெளியேறக்கூடிய ஒரு பாதை. பக்கத்தில் ஒரு பெரிய குளம் இருக்குது. யானைகள் and elephant laughing and so. கல்லணை படுக்கை. இதில் நான் வந்து ஆசீவகத்தை எடுத்து காட்டுகின்ற யானைகளாக இருக்கும். அதில் விளங்கப்படுத்துகிற கைட் வந்து அது சிரிக்கும் யானைகள், வித்தியாசமான லாவிங் மோட்டன்னு சொல்லி விளங்கப்படுத்துகின்றார். இதில் இங்கால மரத்தோட குளத்தையும் பார்த்து கொண்டு போகலாம். இந்த குளத்தில் இருந்து தான் நாங்கள் இருக்கக்கூடிய அந்த ரன்மசு என்ற இடத்துக்கான நீர் விநியோகம் வந்து அதுக்குள்ள
கேணியல் எல்லாம் குளிக்கக்கூடிய மாதிரி நிரம்புறதுக்கு இந்த குளத்து தண்ணியை தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள். வெயிலில் தெரியும் நிழலின் அருமை என்று சொல்லுவார்கள். அதே மாதிரி இப்போ இருக்குது. வெயிலாக இருக்கிற இடத்துல ஏப்ரல் வெயில் பொழுது கொண்டிருக்கிற நேரம் நிழலின் அருமையாகத்தான் இருக்குது. தேவானம்பிய தீசனால் கட்டப்பட்ட திஸ்ஸவாவி, திஸ்ஸவாவியிலேருந்து தான் நாங்கள் ரன்மஸுக்குரிய நீர் விநியோகம் இருந்தது. அதில் குளத்தின் குழுகுழுவண்ட அருமையான காற்றோடையும் மர நிழல்லையும் வெயிலுக்கு ஒரு இளநி குடித்த மாதிரியே இருக்கு. இளநி குடிக்காமல் இங்கே காட்டுங்க பபியாக்கள் பார்க்க வந்திருக்காங்க. நாங்கள் ரன்மசூயன பகுதியை பார்த்துருப்போம். அதாவது வெளி உலகங்களுக்கான திறவுகோல். வார நேரம் நீங்களும் வந்து பாருங்கள். அன்றாதபுரத்தில் இன்னும் 1-2 இடங்களை பார்த்துக்கொண்டு நாங்கள் எங்களுடைய பயணத்தை தொடரலாம். தொடர்ந்தே பாருங்கள். அன்றாதபுரம் மாவட்டம் முழுக்க ஒரு விவசாய கிராமமாக இருக்கிறதுக்கு காரணம் அது மன்னராட்சி காலத்தில் ஒரு ராஜதானியாக இருந்ததால் அந்த நேரம் அவங்க நிறைய குளங்களை கட்டியிருக்கிறாங்க. நிறைய குளங்களை கட்டினதால தான் இது ஒரு சிறந்த விவசாய பூமியாக இருக்குது. 3 அல்லது 4 போகங்கள் இதில் விவசாயங்கள் செய்யப்பட்டு கொண்டு இருக்குது. கிளிநொச்சி பகுதியிலே எல்லா இடம் இல்லை. தர்மபுர பக்கம், அதே மாதிரி முல்லைத்தீவில் விஸ்வமட பக்கம் 3 போதுக்கு விவசாயம் இருக்குது. குளங்கள் இருந்தால் விவசாயத்துக்கு பஞ்சமே இருக்காதுன்றதுக்கு எடுத்துக்காட்டாக இந்த அனுராதபுர நகரம் இருக்குது. இப்போ நாங்கள் முதல் போய் ஏறி பார்த்துட்டு வந்து திஸ்ஸவாவி, திஸ்ஸமன்னால் கட்டப்பட்டது. இதெல்லாம் 3ஆம் நூற்றாண்டு காலத்துக்குரியது. ஆனால் அதுக்கு முற்பட்ட காலத்தில் உள்ள கேட் அதுகளைத்தான் தனக்குள்ள உள்ளடக்கினதாக இருக்குது. நாங்கள் இப்போ எங்களோட வாகனத்தில் ஏறி மிச்ச இடங்களையும் பார்த்து கொண்டு போவோம். வாங்க போகலாம். சூப்பராக இருக்கும். இந்தியாவில் பசவ குளத்தை பார்க்கலாம். நாங்கள் இன்னும் அபயவாவி என்று போட்டிருக்கு. இதில் போர்டு அபயவாவி என்று போட்டிருக்கு. மேப்பில் பசவ குளம் என்று குறிச்சிருக்கிறான் பாருங்க. அபயவாவி இன்னொரு கூலாக இருக்கேன்னு இந்த குளத்துக்கு பக்கத்தால் போய்க்கல. அச்சன் பாதையை சொல்லுங்க. நேராக போய் இடப்பக்கத்தால் 650 மீட்டரில் தான் திரும்பணும். இப்போ போர்டிங் எல்லாம் இருக்கு. டேட் மீன் பிடிக்கிறாங்க போல. குளிக்கலாமா? அபயவாவி ஹாய் பாய்ஸ் குளிச்சுட்டு இருக்காங்க பாருங்க. இங்கே பேர் போன ரட்டை குளம் இருக்குது. அது அங்கால இருக்குது. அது அன்றைக்கு ஆறாக காட்டியாச்சு. இன்றைக்கு போக மாட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ என் போய்க்குள்ள உங்களுக்கு காட்டுறேன். இது கைவிடப்பட்ட குளம். பராமரிக்காமல் கைவிட்டால் இப்படி தான் பொறிஞ்சு போவோம். எல்லாம் கற்தூண்களாக இருந்தும் கருங்கல் தூணாக இருந்தும் இப்படி பொறிவுக்குள்ளான நிலையில் இருக்குது. இதில் நகரப்பகுதி இருக்குது. இந்த நகரப்பகுதியை நாங்கள் போய் பார்ப்போம். பழமை பொருந்திய அனுராதபுர நகரத்தின் ஒரு பழைய கால சிட்டி வியூ என்று சொல்லலாம். ஒரு நகர காட்சி. சிதைவடைந்த நிலையில் இருக்கிற சந்திரவட்ட கற்கள் என்ன சிற்பம் என்றே தெரியாமல் இருக்குது. அதே மாதிரி சைட்டுக்கு வைக்கப்பட்டிருக்கிற நாகக்கற்களும் முற்றுமுழுதாக சிதைவடைந்த நிலையில் இருக்குது. அனுராதபுர காலத்துக்குரிய சந்திரவட்டக்கல் நாகக்கல் எல்லாம் உங்களுக்கு அனுராதபுரத்தின் டாப் 10 பிளேசஸ் பார்க்கக்கூடிய இடங்கள் செய்த நேரம் போட்டிருக்கிறேன். நீங்கள் அதில் பார்க்கலாம். வார நேரங்கள் பாருங்கள். எல்லா இடமுமே கிட்டவே இருக்கும். நீங்கள் அனுராதபுரத்துக்கு போந்தீங்கன்னா அம்புக்குறி போட்டு என்னென்ன இடம்னு சொல்லி காட்டியிருப்பான். அப்போ நீங்கள் அதுக்குள்ளேயே கிழிஞ்சு பார்க்கலாம். மேப்பிட உதவியோடையும் முழு இடத்தையும் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். வாசல்கள், தூண், இதில் முந்தி பார்த்த நேரம் 6 சின்ன மணி. அப்போ நடந்து களைச்சி நாங்கள் 2 பேரையும் ஒரு இடத்துல இருத்திட்டு அப்பா மற்ற பிள்ளைகளும் பார்த்து கொண்டு வந்தோம். சரி, என்னென்ன இது தூந்துட்டுது. இல்லை பழைய மெதடில் முழு பாலமே இப்படி தானே போட்டிருப்பான். ஆறா ஒரே தூண்டு இல்லாமல் எல்லாம் தூண், கருங்கல் தூண். ஓ அதான் வாய்க்காலுக்கு போட்டு ஒரு தூண். கீழே தண்ணியும் இல்லை, காஞ்சி போய் கிடக்கு கருங்கல் தூண். கற்பாலம்
இதை விட வேறு ஒன்று பார்த்து நாங்கள் போன முறை அங்கால இருக்குமா நினைக்கிறேன்னு போய் பார்ப்போம். கற்பாலம் கால்பானு எல்லை கால்பானு வாய்க்கால் இதான் நன்றாதபுரத்தில் காணப்படுற கற்பாலம். இதில் தான் அச்சுதன் எல்லாம் ஆறாயெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்க முந்தி இருந்து எடுத்தது. இதில் வந்து கீழால் ஆறு பாதை ஒன்று இருக்கும். மேலால் இப்போ கிட்டடியில் செய்யப்பட்ட நவீன பாலம் இருக்குது. இது மல்வத்து ஓயாவுக்கு குறுக்காக அமைக்கப்பட்ட கற்பாலமும் நவீன பாலத்தையும் தான் நாங்கள் இதை பார்க்கலாம். கற்பாலம் பார்க்க வந்த இடத்துல நாங்கள் நவீன பாலத்தையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. கிட்டடியில் கட்டி இருக்கிறாங்க. முந்தி வந்த நேரம் இல்லை ஒரு 2017-18 அது இடத்துல வந்து நாங்கள் அந்த நேரம் சாதாரண பாலம் இருக்கையில் பழைய பாலமே தான் இருந்தது. மிக நீண்ட தூரத்துக்கு அமைக்கப்பட்டிருந்த பாலம் இது வந்து இவ்வளோ சிதைவடைந்த நிலையில் மிஞ்சி இருக்கிறதா இவ்வளவு குழு குளிராக இதமாக இருக்குது இடம். எப்படி இருக்காரா? குழு வண்டி இருக்கா? குளேஸ் மாதிரி. சனமுந்தி இதைத்தானே பாலம் மண்டு பாவச்சு தெரிஞ்சிருக்கேனப்பா. என்னவர் முதல் இந்த எங்கட ஜனாதிபதியரால் வரலாறை வச்சு சாப்பிட இல்லைமண்டோ என்ன ஒன்று சொல்லி இங்கே பாருங்கள். இது பாலத்தின மிச்ச தூண் இஞ்சி இருக்குது. அங்கால இப்போ எப்படி புதுப்பாலம் போதோ அதே அளவு நீளத்துக்கு போன பாலம் தான் இப்போ இந்த கட்டத்தில் இருக்குது. இலங்கையின் பழைய பொறியியல் நுட்பத்தை எடுத்து காட்டுற ஒரு பாலமாக இருக்கும். வார நேரங்களில் நிச்சயமாக வந்து பாருங்கள் இந்த இடத்த. அபயகிரிய பகுதிக்குரிய வைத்தியசாலை பகுதி இது. இந்த தான மண்டபங்கள் அதில் நான் உங்களுக்கு உன்னை காட்டியிருப்பேன். பழைய வீடியோஸில் வேணுமெண்டா போய் பாருங்கள் தெரியும். இதே ஏரியாண்டு அங்கால அந்த மதிலுக்கு அங்கால உள்ள பகுதியில் இருக்குது தான மண்டபங்கள். அந்த நேரம் பயன்படுத்தப்பட பாத்திரங்கள் அதெல்லாம் ஏன்னா இதுக்கு அங்காலியா இருக்கு. மருத்துவ தொட்டி அதில் ஒன்றும் இல்லை தானே என்ன? நிறைய கட்டிடங்கள் சிதைவடைந்த நிலையில இருக்குது. இந்தியாவி பக்கம் அவ்வளவோ ஆள் நடமாட்டம் இல்லாத பக்கங்கள் தான். உள்ளுக்கு செங்கல்ல வச்சு இப்படி சைட்டுக்கு வலிச்சு வராக கருங்கல்ல ஒரு தூண் மாதிரி இல்லாமல் ஒரு சப்போர்ட்டுக்கு அணைச்சி காட்டியிருக்காங்க. பேரில் கலண்ட தூண்கள் இருக்குது பாருங்கள். இதைத்தான் வழி அணைச்சி காட்டி இருக்கிறார்கள். நாங்கள் அந்த எஞ்சி கிடக்கிற அந்த மண்டப பகுதிக்கு போகலாம். நாங்கள் இப்போ இதில் எல்லாம் நடந்து பார்க்குறோன்னா ஒரு கிலோமீட்டர் கணக்கான தூரம். நீங்கள் அதை பற்றி ஒரு 4 அல்லது 5 நாள் தாங்கி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் முழு இடம் பார்த்துடலாம். 4 நாள் தாராளமாக காணும். மிகுந்தல உட்பட முழு இடத்தையும் பார்க்கலாம். நான் நடக்க வேண்டிய தூரம் ஒரு 20-25 கிலோமீட்டர் கிட்ட உடவு திரிஞ்சு பார்க்கணும். எல்லா பிரதேசம் ஏக்கர் கணக்கிலே இருக்கு. இதுதான் ஒரு வாசல். போய் பார்ப்போம் இந்த இடத்தை. மருந்து நீரை சூடாக்கும் வசதி செயற்படப்பட்டுள்ளது. எங்க இருக்குது? ஹாட் வாட்டர் பாத்ரூம். இதில் களிமண் எல்லாம் பூசிட்டு வெந்நீர் குளியெல்லாம் குளிக்கிறவையெல்லாம் மருந்துகள் எல்லாம் பூசி இது மருந்துகள் பூசுகிற கிடங்குகள், மருந்துகள் இறைக்கிற கிடங்குகள். இதான் நடுவில் உள்ளதான் வெந்நீர் தொட்டி போல என்ன தாங்களா? இதான் ஆறா இதான் பழைய அந்த திருக்கை இந்த பிள்ளை ஆறா அம்மி குழவி ஆட்டாக்கல்ல விட திருக்கை என்றோண்டு இந்த தண்டை போட்டு சுற்றுறது. இந்த 2க்கு முடியல பொருளை போட்டு அரையுமென்று சொல்லி இருக்கேன் உங்களுக்கு. அதுக்குள்ள ஒரு தடிமாயி ஒன்று கொழுவி கோடாலி பிடிமாயி ஒன்று கொழுவி சுற்றுறது. அவ்வளோ பேரும் தான் இப்போ உடைஞ்சு போய்த்தான் கிடக்கு திருக்கை. ஓ அதனால களிமண் பூசி கிடத்துறதான் பூசி குளிக்க பார்க்குறான்னு எழுதுறாங்க. இங்கே இதெல்லாம் அடுப்புகள். இது ஒரு மருத்துவ பீடம். ஆரணிக்கிற இடம் தான் அந்த தொட்டி, மருத்துவ தொட்டி.
இது என்ன ஜான நட எலிஃபண்ட் வாக். மயில் அகவுற சத்தம் தானே இல்லை ஆட. இதப்போ இதில் ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி விளங்குது இல்லை. 2 மரம் அப்பா வளர்ந்துருக்கு ஒன்றுக்குள்ளாரே ஒன்று பின்னி படைஞ்சு. நீங்கள் அபயகிரி விஹாரம் முதல் காணொலியில் பார்த்துருப்பீங்க. அறாவை காட்டுறதுக்காக இன்றைக்கும் வந்து அவையில் அதில் போய் அபயகிரி விஹாரியை பார்த்துட்டு வரீங்க. கார் ஓப்பன் ஆகிட்டுது. நாங்கள் அனுராதபுரத்தின் சில இடங்களை உங்களுக்கு காட்டியிருப்போம். வேறு நாட்களில் வரைக்கில் உங்களுக்கு பயண பாதையில் அமையக்கூடிய சில இடங்களை பார்க்கலாம். நாங்கள் இப்போ தொடர்ந்து பயணம் போகலாம். இதோ வந்து கொண்டிருக்கணும். க்ரீனியாக வந்து கொண்டிருக்காரால் பாருங்கள், வந்துட்டா. இது வந்து அபயகிரி பகுதிக்குரிய தானசாலையாக இருக்கும். 5000 துறவிகளுக்கு உணவு சமைக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த தொட்டியையும் அதே மாதிரியாக நிறைய பாத்திரங்கள் அடுக்கி வைக்கக்கூடிய இடங்களை கொண்டதாகவும் இருந்துச்சு. நான் இந்த வீடியோ உங்களுக்கு முதல் மற்றதில் வடிவாக விளங்கப்படுத்தி இருப்பேன். அதில் வந்து எங்களுக்கு ஒரு கைடரால் இருந்திருந்தார். ஏன்னா இந்த இடம் கைடு இல்லை சொன்னவன் எல்லாம் விளக்கமாக தான மண்டபம் இதெல்லாம் இதுக்குள்ள தான் அடங்கம். அபயகிரி பகுதிக்குள்ள அங்கே அந்த அச்சுதன் இருக்கிற இடம் தான் மிகப்பெரிய தொட்டி. உணவை போட்டு சோறு போட்டு குழைக்கின்ற தொட்டி. அங்கால நீர் தொட்டி இருக்குது. அது கறி தொட்டியா? நீர் கொண்டு வர்றதுக்கான பாதைகள் இருந்தன்ற இந்த பாதை கீழே. இதான் கடிகாரம். தடியை வச்சு நிழல் வச்சு பார்க்குறது. இது வந்து முழுக்க அப்புறம் ராஜ்யம் சோழர்களால் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. வருஷக்கணக்காக கஷ்டப்பட்டு வச்சிருப்பாங்க. அதால தான் இந்த தூண்கள் தான் மிஞ்சிக்கிறேன். இதான் பாருங்க 5000 பேர் காணுமான சோறு போட்டு குழைக்கிற இடம். கறிகளுக்கான தொட்டி எது ஐயா? வடியேறதா? இது வடியேற்றுறதா? காணுகள் போல கழுவி வடியேற்ற வேணும் தானே, பாத்திரம் கழுவின மாதிரி இல்லையே. தான மண்டபம்னா இப்போ அன்னதான மண்டபங்களை விட மிகப்பெரிய மண்டபமாக இருந்திருக்கு. அதுக்கு நீர் கொண்டு வருவதற்கான வாய்க்கால் பாதைகளாக தான் இந்த பாதைகள் இருந்திருக்குது. அதில் ஒரு கைடரால் நின்று வெள்ளக்காரங்களுக்கு விளங்கப்படுத்தி கொண்டிருக்கார். அப்பா இதானே? முதல் தூந்து போய்க்கிட்ட அந்த இல்லை வத்தி கிட எல்லாம் ஓரளவுக்கு நிற்குது தண்ணிய. என்னென்ன யானை குளம். இங்கே வெள்ளக்காரங்களும் இல்லாமல் அந்த படத்து கிடக்குறாங்க. ஆமாங்க சரி நீந்த கூடிய அளவாக தான் இருக்கும். உண்மையாயாப்பா? காணுமா? அண்டாபுரம் பார்த்ததுண்டே பாடு காணும். இன்னொரு நாளுக்கு மிச்ச இடங்களை பார்க்க மாறா. நல்லா களைச்சிட்டம். வெயில் நேரம் 1:30 கிளம்பி போவோம். நாங்கள் அனுராதபுரத்தில் சில பல இடங்களை சுற்றி பார்த்துக்கொண்டு இப்போ வாகனத்தில் ஏறிட்டோம். ஏறி போய்கொண்டு இன்னும் சில இடங்களை பார்த்துக்கொண்டே நாங்கள் போகலாம். இந்தியாவில் வந்து ஒரு ஓலைத்தோப்பி விற்கிற இடம். இந்த ஓலைத்தோப்பி விற்கிற இடத்துல போய் ஒரு தொப்பியை சரி வாங்கி கொள்ளுவோம். விதமான ஓலை தொப்பிகள் இருக்குது. நாங்கள் படிக்கிற காலத்துலேன்னு சொல்லி சொன்னால் சைக்கிளில் தான் ஸ்கூலுக்கு போகிறது. வெயிலான இடத்துக்கு ஓலை தொப்பிகள் சிறந்தவை. நாங்கள் எல்லாம் அதான் பாவித்தோம் ரிப்பன் கட்டி. இப்போ இங்கே வித்தியாசமான ஓலை தொப்பிகள் விற்று கொண்டிருக்குறாங்க. ஒன்றை போட்டு பார்க்கலாம். நல்லா இருக்குது. ஆளையை கவ பண்ணி நிற்கிற மாதிரி இருக்குது இந்த தொப்பி. குடியை விட பெரிய தொப்பி. நிறைய இடத்தை கவ பண்ணும். அதால் உங்களோட முகத்தில் நிழல் தான் விழும், பிரச்சனை இல்லை. இந்த தொப்பியோட விலை வந்து 2000 ரூபா.
நீங்களும் இது அனுராதபுரத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் தச்சு தான் இருக்குது இடையிடையே. நீங்கள் உங்களுடைய பயண பாதையில் கண்டிருப்பீங்க மதவாச்சியில் பூவோயா நேச்சர் ரிசோர்ட் ரெஸ்டாரண்ட். இதில் வந்து கபானாக்கள் எல்லாமே இருக்குது, ரூம்ஸ் இருக்குது. நீங்கள் வேணுமென்னு சொல்லி சொன்னால் அதில் நம்ம நோட் பண்ணி கொள்ளலாம். நாங்கள் இந்த இடத்துக்கு தான் இப்போ மத்தியான சாப்பாடுக்கு வந்திருக்கோம். நேரம் 2:30 மணி ஆயிட்டுது. இன்றைக்கு வருஷப்பிறப்புக்கு முதல் நாள்ன்றதால எல்லா இடமுமே சாப்பாட்டுக்கு திறந்திருக்கையில் நிறைய பூட்டு. ஆனால் இவங்களும் தங்களோட கலாச்சாரத்தை விட்டு நிறைய மாறிட்டாங்க. இப்போ நாங்கள் பார்த்தோம்ல அது ஒரு இடத்துல எல்லாம் ஆனால் இடத்துல டூரிஸ்ட் வந்துருந்தாங்க. முந்தையன்னு சொல்லி சொன்னால் பழைய வருஷம் அப்படின்னு சொல்லி அங்கே முழுக்க ஓய்வு நாளாக இருக்கும். இட பிள்ளைகளுக்கு விளையாடுறதுக்காக கரம் போட்டு வச்சுருக்காங்க. வேறு செஸ் போர்டு எல்லாம் இருக்குது. நாங்கள் சாப்பாடு போர்டை பண்ணியிருக்கிறோம். அந்த நேரம் பிள்ளைகள் விளையாடிக்கணும். நீங்களே வேணா இதில் வந்து இங்கே பாருங்கள், இந்த பழைய ஃபோன் எல்லாமே இருக்காரு. ஃபோன் புத்தர் சிலை, நடராஜ சிலையெல்லாம் இங்கே அனுராதபுரத்தில் தொல்பொருள் ஆராய்ச்சியிலேருந்து களவெடுத்துருப்பாங்க இருக்கணும். அப்படியே சொல்லியாச்சு. நான் வந்து இங்கே நிறைய ஆர்ட் ஒர்க் இருக்குது. அதை விட ஊதுவத்தி மாதிரியோட கமகமக்கத்தக்கதாக வந்துட்டா சாப்பாடு. பிள்ளைகள் இன்னும் காணையில. அச்சுதான் வாங்க, சாப்பாடு வந்துட்டு. இதில் நீங்கள் வெயிட் பண்ணுற நேரத்துக்கு வாசிக்கக்கூடியதை புக்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க. அதை விட டாம் போர்ட் வேறு இருக்குது. அதில் வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று, மிக்ஸி ஃபுட் ஃப்ரைட் ரைஸ். அடுத்தது இவையில் ஏதாவது சாப்பிட்றதுக்காக பீஃப் டேபிள் உண்டு. வெளியில் கொஞ்சம் கூட தான். இந்தியாவில் வந்து கபானா எல்லாம் இருக்குது. கபானாக்கள் மற்றது தாங்கி நிற்கக்கூடிய ரூம்ஸ் எல்லாமே இருக்குது. நாங்கள் இப்போ பேப்பஸே சாப்பிட தொடங்கலாம். ஸ்டார்ட். சாப்பிட தொடங்கியாச்சு. ஆரா சாப்பிடுங்க. ரைட், நான் சாப்பிட போகிறேன். சில்லி பேஸ்ட் கொண்டாங்க. அதெல்லாம் போட்டு சாப்பிட்டா தான் ஒரு கிக்கா இருக்கு. ஒரு கிக்கா இருக்குன்னா என்ன, வெறுஞ்சோறு இல்லை உங்களுக்கு டெவிலி இருக்குது தானே, சும்மா தான் வந்துருக்காங்க. நல்ல கறியா நல்ல மனம் அவ்வளோ சமைச்சு கொண்டு கேட்க நல்ல வாசமாக இருந்துச்சு. ஜிஞ்சர் இருக்கணும் இல்லைங்க, இருந்தால் ஜிஞ்சர் இல்லாட்டி வரும். நீங்கள் வார நேரங்களில் பார்த்துருப்பீங்க பூவோயான்னு சொல்லப்படுற இடத்துல சும்மா அசத்தலான சாப்பாடு. இறால் வந்து எக்கச்சக்கமாக போட்டிருந்தாங்க. இந்த இடங்களில் நீங்களும் வரைக சாப்பிட பாருங்கள், மிகச்சுவையாக இருக்கும். ஒரு நிம்மதியாக இருந்து சாப்பிடக்கூடிய இடம் என்று சொல்லலாம். ஆரா இப்போ ரங்கி வாரா. நல்ல ஒரு மனதுக்கு நிறைவான இனிய சாப்பாடு சாப்பிட முடிச்சிருந்தோம். நாங்கள் இப்போ யாழ்ப்பாணத்தை நோக்கி தொடர்ந்து கிளம்பி போகலாம். இங்கே வந்து கபானாஸ் எல்லாமே நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நைட்டில் பார்க்குறது நைட் வியூ நல்லா அழகாக இருக்கும். நாங்கள் முந்தி இரவு பயணம் தான் கூட போகிறாங்க, அந்த நேரம் வந்திருக்கேன். வாங்க போவோம். பூ ஓயாவில் இருந்து நாங்கள் இப்போ விடை பெற்று போய் கொண்டிருக்கிறோம். நேரம் 3:36. இப்பொழுது எல்லாரும் மிக்க மகிழ்ச்சியோட ஒரு நிறைவான சாப்பாட்டோட மீண்டும் பயணத்தை தொடர்கின்றோம். அதான் தொப்பி எல்லாம் அனுராதபுரத்துக்குள்ள நாங்கள் கன நேரம் தெரிஞ்சுட்டு வந்ததால் இங்கே 5 மணி மாதிரி முருகண்டி பிள்ளையார் கோயிலுக்கு வந்து சேர்ந்துருக்கோம். முருகண்டி பிள்ளையார் கோயிலில் பழைய வகை இனிப்புகள் வகைகள் எல்லாம் இருக்கும். அப்போ அதில் வாங்கிட்டு போகலாம். அல்வாவையே இப்படி உருண்டையாக விற்பாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ மதான் வாங்கணும், வாங்கி கொண்டு போவோம். சின்ன சின்ன கடைகள் முருகண்டியை பல விதமாக காட்டியிருக்கிறேன். இது போகைக்குள்ளே ஒரு துண்டு. அந்த எனக்கு அந்த தடிச்சு வந்ததுக்கு பிறகு தானே இது எள்ளுப்பாக. இது என்ன சாமான்?
இது வேண்டாம் இது பண்ணுங்க. உதவி வேண்டி கிடக்கு கச்சா உருண்டை எடுத்துருக்கு பிள்ளைகள் டேஸ்ட்டாக இருக்கும். இது எவ்வளவு? 300. குறைச்சி போட மாட்டீங்களா? இங்கே இருக்கு மம்மியோட தயாரிப்பு மாதிரி புழுக்கொடியல் சிப்பி. இதான் பண்ணி விட்டேப்பா. ஆரஞ்சு இது இதன் சாமான். உருண்டை பேக்கெட் அப்போ உருண்டை பேக்கெட் வாங்க இல்லையோ நார்மல் அல்வாவே வந்தீங்க. காட்டுங்க பாப்பா. இவாதான் ஓனருங்கிற வீட்டுக்கு. நாங்க உங்களுக்கு கொண்டு வந்து எடுத்து காட்ட போறோம். எங்கட வீட்டை தீச்சு பண்ண. திரி பண்ணாரங்களாக வளர்ந்து வரும் சின்ன பிள்ளைகளை நீங்கள் பார்க்கலாம். வெள்ளை உருண்டை உண்டு, வேறு அடுத்து ஒரு கச்சான உருண்டை உண்டு, அல்வா மாதிரி உருண்டையாக செய்கிறது. ஆரஞ்சு மிட்டாய். ஆரஞ்சு மிட்டாய். எங்க எல்லாத்தையும் வச்சிருக்கோம். எல்லாமே இந்த கையிலையா? அடுத்தது குளுக்கோரஸ். அவ்வளோதானே? இல்ல இல்ல இதோட ஸ்பெஷல் அல்வா சாமான் இருக்குது. அல்வா இதை விட நிறைய இந்த கடையில் இருக்குது. எஸ், நிறைய உள்ளூர் உற்பத்திகள் நிறைய இருக்குது. நாங்கள் முருகண்டியில் சில பல பொருட்களை வாங்கி கொண்டு கிளம்பிட்டோம். வரைக்கலையும் போய்க்கலையும் முருகண்டி பிள்ளையாரை தரிசிப்பது வந்து தமிழர்களுடைய வளமை. அப்பொழுதுதான் பயணம் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி அனுராதபுரம் கடந்த பிறகு வவுனியாவும் கடந்து கிளிநொச்சிக்கு வந்துட்டோம். இப்போ தமிழ் மண் பிரதேசத்தில் எப்படி இருக்குது எங்களோட வருடத்துக்கு முற்பட்ட நாளின் கொண்டாட்டம், சனத்தின நடமாட்டம் அப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நாங்கள் வந்த ஒன்று கேட்கல கூட அங்கே கொழும்பு கிட்ட உள்ள இடங்கள்லாம் ஃபுல் ஆஃபாக இருந்துச்சு. மீரிகம அதில் எல்லாத்துலேயும் சன நடமாட்டத்தோட சனம் பிஸியாக தான் நடமாடி திரிஞ்சது. நாங்கள் காலையில் வலிக்கிட்ட பயணம் அனுராதபுரத்துக்குள்ள சுற்றி திரிஞ்சதால் இப்போ பிற்பகல் 5:30 மணி ஆயிட்டுது. இந்த நேரத்தில் நாங்கள் கிளிநொச்சி நகரத்தை வந்தடைஞ்சிருக்கிறோம். பின்னேரத்துலேயும் க்ரௌட் வந்து கடைசி நேரத்தில் போய் சாமான் வேண்டதில் ஒரு கிக் இருக்குன்னு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்யணும், எப்படி இருக்கு டவுனுன்றதை பார்த்துக்கொண்டே நாங்கள் நகரலாம். இது கட்டி கொண்டிருக்கிறாங்க இப்போ கோயிலொன்றிட கோபுரம். கிளிநொச்சி நகர பகுதி இப்போ கிட்டத்தட்ட முடிஞ்சுது. நாங்கள் இனி யாழ்ப்பாணத்துக்குள்ள போகிறதுக்குள்ள நான் நினைக்கிறேன் நல்லா இருட்டிடுமென்னு சொல்லி ரெண்டாலும் காட்டுறேன். காலையில் தொடங்கின பயணம் பின்னேற முடியும் வரைக்கும் எப்படி இருந்துச்சு ஒவ்வொரு நகரத்துலையுமே இந்த வருஷ கொண்டாட்டம் வந்தது. எங்களோட பயணம் இன்னும் ஒரு சில மணித்தியாலங்களில் நிறைவடைய போகுது. நாங்கள் பழைய பகுதியை தாண்டி கொண்டிருக்கிறோம். பழையில வந்து இப்படியே சூரியன் மறைஞ்சு கொண்டிருக்கின்ற மிக அழகான காட்சி செக்க சிவந்த வானத்தோடு தெரிஞ்சு கொண்டிருக்குது. அந்த அழகை ரசித்து கொண்டே நாங்கள் போகலாம். இப்போ வந்து நாவற்கொழி பாலத்தடியை நாங்கள் தாண்டி கொண்டிருக்கிறோம். பொழுது இன்னும் சாயத் தொடங்கி விட்டது. அந்தி சாய்ந்த நேரத்தில் யாழ்ப்பாணத்தின் ஒரு கரையோர அல்லது கடல் அழகை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்கள். பாலத்தோடு எப்படி இருக்குது அந்த வியூன்னு சொல்லி எல்லா இடமும் ஒரு மெல்லிய மஞ்சள் சிவப்பு பூசிய வானத்தோட செந்நிற கீற்றுக்கள், அதற்கு மேலாக நீல வானம், கரையோரம் எல்லாம் மரங்கள் இருண்டிருக்கும் காட்சி ஆக்களை மருள வைப்பது போன்று. இன்னும் சிறிது நேரத்தில் நாங்கள் எங்களோட பயணத்தை நிறைவு செய்து கொள்வோம். நாங்கள் எங்களுடைய சுண்ணாக நகரத்தை வந்தடைந்துட்டோம். காலமை 6 மணி மாதிரி தொடங்கின பயணம் இப்போ 6:52 முடிஞ்சிருக்குது. ஏன்னு சொன்னால் நாங்கள் அனுராதபுரத்தில் நிறைய இடங்கள் சுற்றி பார்த்துருப்போம். எங்களோட வாழ்க்கை வந்து கொழும்புக்கு மாறினா பிறகு அறக்க பறக்க ஓடி திரிஞ்சா பிறகு இப்போ எங்களுக்கு யாழ்ப்பாணம் வாரதுன்றதே ட்ரிப் ஆகி போயிட்டு அப்போ இப்போ ட்ரிப்பாக பார்க்குறதுக்கு தான் வாரினாங்க என்றதால் இந்த முறை அதை வடிவாக பார்க்கணும். வார நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்து சேர்றதுக்குள்ளே வரக்கூடியதை பார்த்துட்டு வருவோம்ன்றதுக்காக பார்த்தது. இன்னும் பல அரிய காட்சிகளை நீங்கள் இதில் தொடர்ச்சியாக பார்க்கலாம். பல வீடியோக்கள் வரும். இப்போ நாங்கள் சிக்னல் ஜங்ஷனில் நிற்கிறோம். இந்த பச்சை லைட் விழுந்துட்டுது, போகிறோம். சுண்ணாக நகரத்தை நான் உங்களுக்கு நல்ல வடிவாக சந்தை கடைகள் எல்லாம் சுற்றி காட்டியிருப்பேன். இப்போ பார்த்து கொண்டு வாங்க வருஷத்துக்கு முதல் நாள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓரளவு வாங்கி ஓஞ்சிட்டாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். சனம் ஒதுங்கிட்டுது, நிற்குது இல்லைண்ணே. கேக்கி ஸ்டோட்டுக்கு திரும்பியாச்சு. அதுதான்
இதோட தொடர்ற கலக்கலான பல யாழ்ப்பாண காணொளிகளை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கழிக்கலாம். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு யாழ்ப்பாண தொடர்கள் காண கிடைக்க போகுது. இப்படியே தொடர்ந்து பாருங்கள். சாரல் தமிழி தனித்துவமான ஒரு சிறிய குழு. எங்களுடைய காணொலிகள் யாவுமே உங்களுக்கான. உங்கள் பார்வை ஒன்று போதுமே உன் குழலில் நான் வளர. நீங்கள் மறக்காமல் செய்யும் சப்ஸ்கிரைப்பும் பெல் ஐக்கனும் கசரட கற்கும் மாணவர்களுக்கு ஒரு கொப்பியாகும். சாரலின் தூரலில் நனைந்து உங்களை சற்றே புத்துணர்வு ஆக்கிக் கொள்ளுங்கள்.